ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ஸ்டவ்வில் ஸ்டீமர் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் 1/4 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நம்ம எடுக்கிற கிழங்கோட சைஸை பொறுத்து வேகிற டைம் மாறும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அழுந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துகிட்டு ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய இந்த தோலை உரிச்சு எடுத்துருங்க. நான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோலை உரிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தோலை முன்னே சீவிட்டு அதுக்கப்புறமா கூட கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை, 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய கிழங்கு நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால 3/4 கப் சேர்க்குறேன். ஒருவேளை இனிப்பு கம்மியாக இருந்தால் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, மாவு நீத்தா மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா திக்கான பக்குவத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்க பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, ஆனால் மாவு நமக்கு நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உடனே செய்ய போகிறதுனால நான் இன்றைக்கி சமையல் சோடா சேர்த்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சமையல் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மாவை ஒரு 4 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும். மாவு நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சுருங்க. மாவு கொஞ்சம் பொங்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. முன்னை விட மாவு இப்போது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நல்லா திக்கான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். கையில் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வந்து விழணும். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இதுதான் நமக்கு போண்டா பொரிக்க சரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி போண்டாக்களாக கிள்ளி எண்ணெயில் சேர்த்துருங்க. இது நம்ம எண்ணெயில் போடும்போது இருக்கிறத விட வெந்து வரும்போது சைஸ் டபுள் ஆகும். அதனால் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைனா வெளியில் மட்டும் நிறம் மாறிட்டு உள்ளே மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து நல்லா செவக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிடுச்சு பாருங்கள். போண்டாக்கள் எல்லாமே நல்லா வெந்து வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரியே போண்டாக்களாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.